Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. என்ன எல்லாரையும் கழுத்து பிடிச்ச ஒரு நெரிச்சாரா ஒவ்வொருத்தங்களா வந்து இல்ல வண்டி கிண்டி விட்டு ஏத்தி அரைச்சு கொண்டாரா எல்லாரையும். அங்கேருந்து வந்துட்டு இவர் வண்டியில் வந்துட்டு 1000 பேர் 2000 பேர் வந்து உளறான். அதை தடுத்து நிறுத்த இல்லையா போலீஸு? ஏன் ஒரு எஸ்கார்ட் வண்டி, ஒரு அட்வான்ஸ் பைலட் வண்டி, ஒரு போலீஸ் வண்டி வந்தா என்ன? இவனுங்களை தடுத்து நிறுத்துறான் அந்த சின்ன பசங்களை. இப்போ கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சி வந்து ஒரு தலைமை பண்பு இல்லை விஜய்க்கு. அவர் மக்களை பார்த்த மாதிரியும் தெரியவே இல்லை. அவரே ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டு கூப்பிட்டா அவர் பார்ப்பார் போல இருக்கு, இல்லைன்னா பார்க்க மாட்டார். அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேறு. அதுவும் ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்கறதே கிடையாது, யார்ட்டையும் பேசுறதும் கிடையாது. எப்படி இருக்கு மேம் உள்ள நிர்வாகம்? அந்த புசியானந்துக்கெல்லாம் வந்துட்டு அந்த திமிர்த்தனம் எங்கேருந்து வருதுன்னே தெரியவே இல்லை. அவருக்கு வந்துட்டு அவர் தான் தான் பெருசு. அந்த கட்சி வந்துட்டு அந்த மாஸ் காட்டும் போது அது வந்து அவங்க கண்ணை மறைச்சிருது அவங்களுக்கு. நான் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் தான், அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஒருவேளை திமுக அதிமுக நடந்தால் இப்படி பொதுச் செயலாளரை கைது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல பேர் வந்தால் இவர் எடுத்துப்பார், கெட்ட பேர் வந்தால் அவர் மாவட்ட தலைவருக்கு தள்ளுவார். இவர் ஏறி குதிக்கிறாங்க. எதுவுமே வந்து 500 போலீஸ். ஏன் ஒரு மரத்தில் ஒரு போலீஸை போட்டிருந்தான்னு சொன்னா அவன் ஏற விட மாட்டான்ல. எல்லா ஊர்லேயும் தான் ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி ஒரு மாதம் வந்துட்டு யாருமே சாகவே இல்லையே. நீங்கள் ஒரே ரோட்டை கொடுப்பீங்க, அங்கேருந்து வந்து அமுக்குவான், இங்கே வந்துட்டு வந்து சர்ஜ் ஆகும். அங்கேருந்து ஒரு 10,000 பேர், இங்கே ஒரு 10,000 பேர் வந்து இது பண்ணாங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் நீங்கள்? எல்லாம் விஜய் தான் நான் பண்ணாரு. ஏங்க நீங்கள் பண்ணவே கூடாதாங்க? உங்கள் மக்கள் தானுங்க, அதில் உங்கள் சொந்தக்காரங்க கூட இருப்பாங்களே, உங்கள் பிள்ளைங்களாம் இருப்பாங்களே யாராச்சும். அப்போ என் பிள்ளை எங்கே போயிருக்கான்னு நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? கரெக்டாக வரீங்க, அப்படியே எல்லாரும் வந்து அனுதாபம் தெரிவிக்கிறீங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் புரட்சி வந்து வெடிக்கணும், அதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்கிற மாதிரியான பதிவு. இப்போ இவர் போட்டுட்டாருன்னா மட்டும் உடனே வந்துட்டு கலவரத்தை உண்டு பண்ணிட்டாரு, உடனே கலவரம் வெடிச்சிரும் நம்ம நேபாள் மாதிரிங்கிறீங்களே. ஏன் பூவை ஜெகன்மூர்த்திக்கு 3000 பேர் வந்துட்டு நின்னாங்க, அவரும் ஆன்டிசிபேட்டர் பெயில் எடுத்தாரு, அரெஸ்ட் பண்ணவே இல்லையே கலவரம் வெடிக்குன்னு சொல்லிட்டு. அந்த யார் தப்புன்னு சொல்லிட்டு இப்போ தான் 1 மேன் கமிஷன் போட்டுக்கிறீங்க. இப்போ தான் புலன் விசாரணை நடக்குது, உடனே நீங்கள் முடிவு பண்ணிட்டு ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க? மருத்துவமனைக்கு வந்து யாருமே இல்லை, மற்ற கட்சியினர் இருக்காங்க, நீங்க யாருமே இல்லை, ஓடிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. விஜய் வந்து அப்போ இறங்கிருந்தா அந்த அந்த மாப்பு வந்துட்டு எப்படி இப்போ பிள்ளைய சாவு கொடுத்தா விஜய் அடிக்க மாட்டானா? அவன் என்னதான் ரசிகனாக இருந்தாலும் அத்தனை பிள்ளைங்க அத்தனை அப்பா அம்மாவும் சேர்ந்து விஜய் அடித்து கொண்டிருப்பாங்களே. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் ஏடிஎஸ்பி திருமதி அனுஷியா அவர்கள். மேம் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தாவேக்கவில் இணைந்த ஒரு நிர்வாகியாகவும் முன்னாள் காவல்துறை அதிகாரியாகவும் கரூரில் நடந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு நீதிமன்றம் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை தாவேக்க தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் மேலேயும் கட்சி மேலேயும் எழுப்பியிருக்கு. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாக் தலைமையில் ஒரு குழுவையும் அமைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அதாவது அங்கே நடந்த சம்பவம் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், நடக்கக்கூடாது இந்த தமிழகத்தில். அதே மாதிரி அந்த ஏழை மக்கள், விஜயோட ரசிகர்கள், அவங்கள வந்துட்டு ஆசையாக பார்க்க வந்த அந்த குழந்தைங்க அது இறந்து போன நிகழ்வுங்கிறது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அதை வந்து யாராலுமே மாற்ற முடியாது. இன்றைக்கி வந்துட்டு பல தலைவர்கள் வந்துட்டு வரலாம் மாறி மாறி, ஆனால் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த வீட்டுக்கு அந்த ஒரு பிரெட் வின்னர் கூட சொல்லலாம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகனோ மகளோ இல்லை வந்துட்டு அந்த குழந்தைங்களோ வந்துட்டு அதை வந்து அந்த இழப்பை வந்துட்டு அந்த மக்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அது ஒரு பெரிய ஒரு தமிழகத்துக்கே, அதுவும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாமே ஒரு வந்துட்டு ஒரு வடு. அதை யாராலையும் மறக்க முடியாது, விஜயாலும் மறக்க முடியாது, இல்லை இந்த ரெஜிம் இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டும் அதை வந்து மறக்கவே முடியாது. இந்த நிகழ்வு நடக்கவே கூடாது. அந்த ஏழை எளிய மக்கள் அந்த தண்ணி இல்லாமல் அந்த மூச்சு திணறி அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட், இது வந்துட்டு நான் என்னோட 37 வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. பெரிய வந்துட்டு நம்ம ஈவன் இந்திரா காந்தி மேடத்துலேருந்து அவங்க ராஜீவ்காந்தி சார் வந்தாங்க, எம்ஜிஆர் சார் வந்தாங்க, அது மாதிரி ஒவ்வொரு சிஎம்மும் மேடம் ஜெயலலிதா இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாங்க. பெரிய பெரிய பந்தோபஸ்து இருக்கும். ஏதாவது 1 or 2 எங்கேருந்து விழுந்துருவாங்க அந்த மாதிரி வந்துட்டு இறந்து போயிருக்காங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுவும் இப்போ தான் புதுசாக வந்துட்டு என்ட்ரி ஆயிருக்காரு, அவருடைய வந்துட்டு இந்த மீட்டிங்கில் இந்த ரோட் ஷோவில் இப்படி ஒரு சம்பவம் வந்துட்டு நடந்திருக்கவே கூடாது. அதுக்கு எல்லாருமே பொறுப்பு, இந்த அரசாங்க பொறுப்பு,
இந்த காவல்துறை பொறுப்பு, இந்த நிர்வாகத்துறை பொறுப்பு, இந்த கட்சி பொறுப்பு எல்லாமே பொறுப்பு தான். ஏன்னா தாவேக்கால முன்னாள் அதிகாரிகளுக்காகனு ஒரு பிரிவு, ஒரு விங்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நீங்க எல்லாம் போது இணையும் போது அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுனுச்சு. அப்போ 30 வருடங்களுக்கு மேலே காவல்துறையில் அனுபவம் வாய்ந்த நீங்கள் உள்ளிட்ட பலர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்போ அந்த விங் எதுவும் செயல்படலையா? எப்படி இருக்கு மேம் உள்ள நிர்வாகம்? இந்த கட்சி கட்டமைப்பே இல்லை. இப்போ அவர் 28 விங்கு சொன்னார். ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட், அதுக்கு ஒரு விங்குன்னு சொன்னார். ஆனால் அந்த கட்டமைப்பே இல்லை. அதில் யாரும் இப்போ தலைவர் போடவே இல்லை. அதில் யாரும் அதில் உறுப்பினர்களும் கிடையாது. எந்த போஸ்டிங்ஸும் போடவே இல்லை. அதுவும் இன்னும் மாவட்ட செயலாளர் இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் போட வேண்டியிருக்கு போல இருக்குது. இன்னும் சில இடங்கள்லாம் போடவே இல்லை. அதனால் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வர்றதுனால, ஏன்னா அவர் ரொம்ப நாள் அந்த சினிமாவில் இருந்துட்டார். அவர் அந்த ஜனநாயகன் அந்த ஒரு படம் அந்த ஷூட்டிங்லேயே ரொம்ப நாள் இருந்துட்டார் அவர். ஏன்னா இவர் என்னைக்கு விக்கிரவாண்டியில் இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு மாநாட்டு நடத்தினாரோ அன்னைக்கே இவர் அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கணும். அதுக்கு பிறகு நான் ஷூட்டிங்கை முடிச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு மாசக்கணக்காக போயிட்டு இந்த ஆஃபீஸ்க்கும் வராமல், கட்சி ஒரு கட்டமைப்பே இல்லாமல், அவர் அந்த புஷி ஆனந்த் தான் அந்த கட்சியோட தலைவர் மாதிரி அவர் தான் மட்டும் பார்க்கணும், அவர் தான் எல்லாத்துலேயுமே பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஆயிடுச்சு. தவிர அவர் விஜய் அந்த ஆஃபீஸ்க்கு வந்த மாதிரியும் தெரியவில்லை, அவர் மக்களை பார்த்த மாதிரியும் தெரியவே இல்லை. அவரே ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டு கூப்பிட்டா அவர் பார்ப்பார் போல இருக்கு, இல்லைன்னா பார்க்க மாட்டார். அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேறு. அதுவும் ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்கறதே கிடையாது, யார்ட்டையும் பேசுறதும் கிடையாது. நீங்கள் விஜய் பார்க்கலையா? நான் விஜய் பார்க்கவே இல்லையே. அதுதானே இப்போ புஷி ஆனந்த் சாரை தான் நான் போய் பார்த்தேன் அந்த கட்சியில். அவர் ஏற்பாடு பண்ணலையா? அவர் தளபதிட்ட சொல்கிறேன்னு சொன்னார். அவர் சொல்லவே இல்லை. அந்த பூஞ்சேரியில் ஒரு 2வது ஆண்டு நிறைவு விழாக்கு நானும் போனேன். பாஸும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படியோ யார்கிட்டயோ ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு பாஸ் வாங்கிட்டு போயிட்டேன். நான் 2 பேரை அழைச்சிட்டு போனேன். அவங்கள வெளியே தோற்றுறாரு உள்ள விடவே நிர்வாகி ஒரு இன்டிஃபரண்ட் ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு. அவர் தான் தான் பெருசு. அந்த கட்சி அந்த மாஸ் காட்டும் போது அது அவங்க கண்ணை மறைச்சிருது. அவங்களுக்கு அந்த புஷி ஆனந்துக்கெல்லாம் அந்த திமிர்த்தனம் எங்கேருந்து வருதுன்னே தெரியவே இல்லை. ஒரு கட்சி நீ அழைச்சிட்டு போறேன்னா எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும். உனக்கு அந்த சின்ன பசங்களை மட்டும் வச்சுட்டு ரசிகர் மன்றம் நடத்துகிற மாதிரியே கட்சி போச்சு. இவரை தவிர சீனியர் அங்கே யார் இருக்கா? எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு தவிர யாரு போனா யார் ரிசீவ் பண்ணாங்க? ஒண்ணுமே கிடையாது. அனுபவம் வாய்ந்தவர்களை அரசியல் ரீதியாகவும் சரி, உங்களை மாதிரி நிர்வாக ரீதியாகவும் சரி, அனுபவம் வாய்ந்தவர்களை உள்ள சேர்க்கறதுக்கான இடம் அங்க இல்லையா? அனுபவம் வாய்ந்தவங்களை சேர்த்தாதான் இவங்களோட பவர்ஸ் போயிடுமே. இவர் மட்டும்தான் தலைவருக்கு நல்லவராக நடிச்சுக்கணும், இவர் தான் பெரிய அறிவாளி, இவர் தான் கூட்டத்தை கூட்டுறாருன்னு அவர் ஒன் மேன் ஷோவில் காட்டிட்டு இருந்தாரு. அதுக்கும் பிறகு தானே மாற்று கட்சியிலேருந்து அந்த ஆதவர்ஜின் சார்லாம் வந்தாங்க. ஒரு IRS ஆஃபீஸர் வந்தார், அந்த நிர்மல் குமார் அவர் வந்தார். யாருமே இல்லையே அங்கே. அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் யாருமே கிடையாது அங்கே. அதை விஜயும் யாருமே எடுத்துக்கவே இல்லையே. எத்தனையோ கட்சியிலேருந்து மாற்று கட்சியிலேருந்து வரதுக்கு தயாராக இருந்தாங்களே. அவர் கூட்டாரை தவிர யாரையுமே அவர் வந்தாங்கங்கிற மாதிரி எந்த ஒரு பத்திரிகை நியூஸுமே எந்த ஊடகத்துலையுமே வரவே இல்லையே. அப்ப இவங்க தான் தடுக்கிறாரா? வரவங்களையும் சேர்க்க விடாமலோ இல்லை அவரை போய் பார்க்க விடாமலோ தடுக்கிறதா? அவர் என்ன தடுக்கிறாருன்னா, இப்ப இவர் அந்த அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருக்காரு போல இருக்குது. அந்த ரசிகர்களே போதும், ஏன்னா எனக்கு 30 வருஷம் 40 வருஷம் உழைச்சவனுங்க அவனுங்க தான். அதனால ரசிகர் மன்றத்துக்கு ஃபர்ஸ்ட் நான் போஸ்டிங்லாம் போட்டுட்டு அப்புறம் மாற்று கட்சியிலேருந்து வரவங்களுக்கு வேணா வந்தா நாங்கள் போஸ்டிங் போடுறோம் அப்படி இவங்க முடிவு பண்ணி 2 பேருமே பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை மேம், இத்தனை வருஷமா உழைச்சிருக்காங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவங்க தரப்புல யோசிக்கிறது நியாயம். அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டா எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவங்களை நீங்க இப்போ கூப்பிடுறீங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நீங்க தானே கூப்பிட்டீங்க. யாராச்சும் இந்த கட்சிக்கு வரேன்னு சொன்னாங்களா? எல்லாருமே வாங்க, நம்ம ஒன்று சேர்ந்து எல்லாமே டிவைட் பண்ணி எல்லா அதிகாரத்தையும் ஆட்சியும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு இவர் தானே கூப்பிட்டாரு மாநாட்டில். இவர் ஒரு மாஸ் காட்டினார்ல. எத்தனை கட்சி தலைவர்கள் இவர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ போனவங்களே துரத்தி அடிச்சா யார் போவாங்க அங்கே? இப்போ நான் போகிறேன்னு சொன்னால் எனக்கு பின்னாடி நிறைய பேர் வரேன்னு தானே சொல்கிறாங்க. அவரை எப்படி பார்க்கறது, எப்படி இப்போ எந்த கட்சியில் இணையிறதுன்னே ஒன்றும் புரியாத நிற்கிறாங்களே மக்கள். சரியான அவரை போய் அணுகிறதுக்கான இடமே சரியான அணுகிறது புஷி ஆனந்த் அலோ பண்ணாதான் போய் அணுக முடியுமா அவரை? இல்லாட்டா யார் சொன்னாலும் அவர் கேட்கறதே இல்லையா? ஏன் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்லலையா? புஷி ஆனந்த் சொல்றதை மட்டும் தான் கேட்பாரு, நம்ம யார் எது சொன்னாலும் அவர் கேட்கறதே கிடையாதுன்னு சொல்லலையா அவங்களுக்குள்ள? அதனால புஷி ஆனந்த் தான் அந்த கட்சிக்கு தலைவர் போல இருக்குது. அந்த விஜய் தலைவரே கிடையாது. அந்த மாதிரியான சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாததுதான் இந்த கரூர் சம்பவம் நேரிட்டதுக்கான காரணம்னு பார்க்கலாம். அப்படி இல்லையங்க, வெரி ஷார்ட் பீரியடுங்க. இவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எலெக்ஷன் வரப்போறது இல்லை, அதுக்காக இவர் அவசரம் வேலை செய்துட்டு இருக்கிறாரு. இப்போ
ஏன்னா அந்த கட்சியில் இப்போ மாவட்ட தலைவர்லாம் அந்த செயலாளர்லாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரோட் ஷோ காமிச்சாலும் சரி, இல்லை ஒரு மீட்டிங் மாநாடு போட்டாலும் சரி, அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி புஷியானந்த் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி காமிச்சிட்டார்ல ஒரு மாநாடு விக்கிரவாண்டியில். அப்போ அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க. புஷியானந்த் இன்னைக்கு என்ன கேட்குறாரு, முன்ஜாமீன் வழக்கு தாக்கல் பண்ணப்போ நீதிமன்றம் தரப்புல கேள்வி கேட்டதுக்கு இவர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிர்வாகிகள் வந்து சரியா பண்ணியிருக்க வேணாமா, நீங்க நிர்வாகி தானே, நீங்க தானே ஒருங்கிணைப்பாளர், நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறது நீங்க இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் தான், அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஒருவேளை திமுக அதிமுக நடந்தால் இப்படி பொதுச் செயலாளரை கைது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவருடைய இந்த பதில் எப்படி பார்க்குறீங்க? நல்ல பேர் வந்தால் இவர் எடுத்துப்பார், கெட்ட பேர் வந்தால் அவர் மாவட்ட தலைவருக்கு தள்ளுவார். இவர் ஒருங்கிணைப்பாளர் இல்லைன்னா இத்தனை மாநாடு இவர் தானே நடத்தியிருக்கிறாரு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் தானே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த மாவட்ட தலைவருக்கு கொடுக்கணும்ல இன்ஸ்ட்ரக்ஷன். அவரே இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய வந்துட்டு இப்போ ஒரு ரோட் ஷோ நடக்குது, அவ்வளோ மாஸ் வரும்னு தெரியும். இப்போ எப்படி விக்கிரவாண்டியில் இவர் நடத்தினார், அந்த அனுபவத்தை அவருக்கு சொல்லணுமா இல்லையா? தண்ணி கொடுக்கணும், மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி இவர் வந்துட்டு அந்த ரோடு வந்துட்டு ஒரு ஒன் வே மாதிரி தானே இருக்குது. ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் திரும்பி வர முடியாது. இப்போ சர்ஜாகிற கூட்டம் இப்படி வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்து இடிக்கலாம், முன்னாடி வந்து இடிக்கலாம். பின்னாடி எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, முன்னாடி எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு அனுபவம் சொல்லணும்ல. போய் இவர் வந்துட்டு கட்சி வந்துட்டு இவர் பொதுச் செயலாளர்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டை முன்னாடி விசிட் பண்ணோம். போலீஸ் இவர் தானே வந்துட்டு மீடியேட்டராக இருக்காரு. இப்போ மாவட்ட தலைவரே எல்லாம் பார்த்துட்டாருன்னா அப்புறம் இவர் எதுக்கு அந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் தான். நீங்கள் போய் சொல்லணும்ல, இந்த ஸ்பேஸ் எங்களுக்கு பத்தாது, மரத்தில் ஏறுவாங்க பசங்க, கரண்ட் கம்பத்தில் ஏறுவாங்க, எங்களுக்கு ஒரு பெரிய இடமா தாங்க, இங்கே உள்ளதுலேயே பெரிய இடமா கொடுங்க எங்களுக்கு. இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு 10 ஸ்பாட் வந்துட்டு போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் வந்துட்டு நிறுத்தி பேசுகிற மாதிரி அவர் ஃபுல்லாக கரூர் மாவட்டம் ஃபுல்லாக ஒரே இடத்துல வந்து அந்த ரோட்டில் குமிக்க முடியுமா என்ன? இல்லைங்களா? அதை யார் பார்க்கணும்? இவர் தானே சூப்பர்வைஸ் பண்ணணும். மாவட்ட தலைவர் செய்தாலும் இவர் போய் சூப்பர்வைஸ் பண்ணுமா இல்லையா? இவருக்கு அந்த பொறுப்பே இல்லையா? அப்போ ஒரு கெட்டது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா தன்னை தான் காப்பாற்றிக்கணுங்கிற வேலையில மட்டும் சரியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் சரியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு எல்லாருமே பொறுப்பு, அரசாங்க பொறுப்பு, நிர்வாகம், போலீஸு, இந்த கட்சி எல்லாமே பொறுப்பு தான். ஏன் வந்து யார் வந்துட்டு இதுல இருந்து வந்துட்டு எனக்கு பொறுப்பு இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? ஏன் இப்போ வந்துட்டு கல்வி அமைச்சர் அழுகிறார்ல, நீங்கள் அந்த நம்ம போட்ட அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாத்தையும் கடைப்பிடிங்கடான்னு நான் சொன்னேனே அப்படின்னு என்ன கோட் ஆஃப் கான்டக்ட் போட்டிங்க? அங்கேருந்து வந்துட்டு இவர் வண்டியில் வந்துட்டு 1000 பேர் 2000 பேர் வந்து உளறான், அதை தடுத்து நிறுத்த இல்லையா போலீஸு? எல்லாரும் வண்டிலையும் வந்துட்டு அதை மாதிரி ஒரு கூட்டத்தை விட்டுருவாங்களா போலீஸ்? நீதிமன்றம் கேட்குறாங்க, ஏன் ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடல, 2 பேர் பைக் இடிச்சு கேஸ் வந்துட்டு ஹிட் அண்ட் ரன் உளுந்த பிறகு ஹிட் அண்ட் ரன்னு, அதுக்கு பின்னாடி வந்துட்டு இவன் வந்துட்டு வேற வண்டியில் மாட்டி செத்தா அவன் பேரில் போடுவாங்களா? இல்லை ரோட்டில் வந்துட்டு அத்தனை பேர் வரலாமா? ஒரு ரோடு அது வந்துட்டு பெரிய ஒரு ஹைவே, அதில் எத்தனை லாரி போகும். இப்போ விஜய்கிட்ட மட்டும் விழுந்த உடனே, விஜய் வண்டியில் விழுந்த உடனே அவர் மேலே ஹிட் அண்ட் ரன் போடணும், ரைட்டு. அப்போ வேற லாரி, வேற பஸ்ஸஸ், இதில் வந்துட்டு இவனுங்களுடைய ஆட்கள் இத்தனை பேர் வரானுங்களே பைக்கில் விழுந்தா, அப்போ அந்த டிரைவர் குற்றமா? அது அந்த பஸ் டிரைவர் குற்றமா? ஆப்போசிட் ரோட்லேயும் வராங்க, எல்லா ரோட்லேயும் தான் வரானுங்க. அவங்க தடுக்கிறது யார்? போலீஸ் தானே தடுத்துருக்கணும். நீ இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவருக்கு ஒரு எஸ்கார்டோ அல்ல, இப்போ இவருக்கு ஒரு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ ஆல்ரெடி ஒய் கேட்டகரியில் தானே இருக்காரு, இவருக்கு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு கூட இருக்கிறாங்க. இவர் பாதுகாப்புக்கு, அவங்க பாதுகாப்புக்கு, மக்கள் பாதுகாப்புக்கு ஏன் ஒரு எஸ்கார்ட் வண்டி, ஒரு அட்வான்ஸ் பைலட் வண்டி, ஒரு போலீஸ் வண்டி வந்தா என்ன? இவனுங்களை தடுத்து நிறுத்தினான் அந்த சின்ன பசங்களை. இவன் மித்த வண்டியில் போய் விழுந்தா அந்த டிரைவரில் அக்யூஸ்ட் ஆகுறான். அப்போ அதை யார் கேட்கறது? அப்போ கோர்ட்டு கேட்குமா? இப்போ கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்சி ஒரு தலைமை பண்பு இல்லை விஜய்க்கு, எப்படி ஒரு பெண்கள் குழந்தைகள் மயங்கி விழுறாங்க இறக்குறாங்கிறப்போ மருத்துவமனைக்கு யாருமே இல்லை, மற்ற கட்சியினர் இருக்காங்க, நீங்க யாருமே இல்லை, ஓடிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. ஏன் ஓடிட்டாங்க? மற்ற கட்சியினர் அப்படியே ரெடியா இருந்தாங்களா? அவர் விழுந்து சாவ போறாங்க எல்லாரும் ரெடியா இருந்தாங்களா? இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே இந்த மினிஸ்டர் தான் தேர்ந்தெடுத்தாங்க, செந்தில் பாலாஜி தான் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த எம்பி வந்துட்டு காங்கிரஸ் எம்பியை தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்களாம் எங்கே போனீங்க? உங்கள் ஆட்கள் வச்சு பார்க்கவே சொல்ல மாட்டீங்களா? அது என்ன அப்படிப்பட்ட ஒரு நம்ம மக்கள் கூட்டம் நெறிஞ்சிக்கிட்டு இருக்குது? எத்தனை ஆயிரம் பேருக்கு பந்தோபஸ்து கொடுத்தானுங்க, தண்ணி கொடுத்தானுங்களா, சாப்பாடு கொடுத்தானுங்களா? அந்த கட்சிக்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஒரு போலீஸ் எஸ்பிக்கு சொல்லவே மாட்டாங்களா? இவங்க கூட்டத்தில் அப்படி நெறிஞ்சா பார்த்துட்டுவோம். செத்த பிறகு தான் தூக்கிறதுக்கு வருவாங்களா? எல்லாரும் ரெடியாக சாகட்டும்னு தூக்க வருவாங்களா? அவங்களாம் அங்கே தானே இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணல. உங்கள் ஆட்களை விட்டு பார்க்க, உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே. அவர் விஜயோட ரசிகர்கள் தான். அவர் விஜய்க்கு அவங்க இன்னும் ஓட்டு போடவே இல்லை. அப்போ உங்களுக்கு அந்த அக்கறையே இல்லையா? ஏன் செத்த பிறகு நிவாரணம் கொடுக்குறீங்க? விட்டுருங்களா, விஜய் ஆள் தானே, அவரே கொடுத்துட்டு போட்டுமே. அப்போது எல்லாம் விஜய் தான் நான் பண்ணார். ஏங்க நீங்கள் பண்ணவே கூடாதாங்க? உங்கள் மக்கள் தானுங்க. அதில் உங்கள் சொந்தக்காரங்க கூட இருப்பாங்களே, உங்கள் பிள்ளைங்களாம் இருப்பாங்களே யாராச்சும். அப்போ என் பிள்ளை எங்கே போயிருக்கான்னு நீங்கள் பார்க்க மாட்டிங்களா?
கரெக்டாக வரீங்க, அப்படியே எல்லாரும் வந்து அனுதாபம் தெரிவிக்கிறீங்க. விஜய் வந்து அப்போ இறங்கியிருந்தா அந்த அந்த மாப்பு வந்துட்டு எப்படி இப்போ பிள்ளைய சாவு கொடுத்தா விஜய் அடிக்க மாட்டானா? அவன் என்னதான் ரசிகனாக இருந்தாலும் அத்தனை பிள்ளைங்க அத்தனை அப்பா அம்மாவும் சேர்ந்து விஜய் அடித்து கொண்டிருப்பாங்களே அவர் அங்கேருந்து வரலன்னா. உன் மேலே கோபம் கிடையாது, நீ உதவி செய்ய போகிற, ஓடிக்கிடுற. அவர் மேலே கோபம் இல்லை, அவரோட கூட்டத்துக்கு தானே பிள்ளை வந்து சாவுறாங்க. இத்தனை நாள் கழிச்சும் மாவட்டத்தை சேர்ந்த அவர் போக வேண்டாம், மற்ற மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, அங்கே அனுப்பியிருக்கலாமேங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. எத்தனை பேர் இருக்காங்க மாவட்ட செயலாளர்? ஒரு மாவட்ட செயலாளர் ஒன்றியம் கைது பண்ணிட்டீங்க, வேற யார் இருக்கு அந்த மாவட்டத்துக்கு? மற்ற மாவட்டங்கள் எந்த மற்ற மாவட்டம் போய் என்ன பண்ண முடியும்? அதான் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. விஜயும் 20 lakhs கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை பணமாக கொடுக்க போகிறாரு பேங்க்கில். அங்கே போய் என்ன பண்ணுறது? கோபம் தானே வரும் மக்களுக்கு. ஏண்டா பாவி, எங்கள் பிள்ளைங்களை இப்போ இவன் ஆட்சி மாறலாம், இன்னொருத்தர் வரலாம், பிள்ளை வருமா? அடிக்க மாட்டாங்க நாளைக்கு. நம்மளுக்கு அந்த பயம் இருக்கும்ல, நம்மளால தானே குழந்தைங்க செத்து போச்சு, இவ்வளோ சாவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரனை அடிக்க மாட்டாங்களா? பயம் இருக்காதா? அப்போ அங்கே ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் ஒரு பதிவு போட்டு டெலீட் பண்ணுறாரு. அது வந்து புரட்சி வந்து வெடிக்கணும், அதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்கிற மாதிரியான பதிவு. அது சட்ட ஒழுங்கு வந்து பாதிக்குங்கிற மாதிரி வழக்கு பதிவுலாம் செய்யப்படுது. நீதிமன்றம் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் எல்லாம் நீதிமன்ற பதிவுறுத்தலுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யணுமா, இதெல்லாம் முன்னாடியே செய்ய வேண்டாமா? இந்த மாதிரியான ஒரு பதிவு வந்து சரியான நிறைய காட்டமான கேள்விகளை எழுப்புறாங்க. இது எப்படி பார்க்குறது? ஏன் பூவை ஜெகன்மூர்த்தியை நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகும்போது அங்கே 3000-4000 பேர் வந்து அவங்க கட்சிக்காரங்க நிற்கவே இல்லையா? என் தலைவரை நீ தொட்டு பாருன்னு சொல்லியா? அப்போ போட வேண்டியதானே எல்லார் பேர்லையும் கேஸு. இப்போ இவர் போட்டுட்டாருனா மட்டும் உடனே வந்துட்டு கலவரத்தை உண்டு பண்ணிட்டாரு, உடனே கலவரம் வெடிச்சிரும் நம்ம நேபாள் மாதிரிங்கிறீங்களே. ஏன் பூவை ஜெகன்மூர்த்திக்கு 3000 பேர் வந்துட்டு நின்னாங்க, அவர் ஆன்டிசிபேட்டர் பெயில் எடுத்தாரு, அரெஸ்ட் பண்ணவே இல்லையே கலவரம் வெடிக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நாளைக்கு விஜய்க்கு வந்துட்டு அவருடைய கட்சிக்காரர் கேட்க மாட்டாரா? இது இளைஞர்களை தூண்டுற மாதிரி ரெடியா இருங்க, இளைஞர்களை தூண்டுற மாதிரியான ஒரு இருங்க, உடனே நம்ம போயிட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணலாம் அவர் சொன்னாரு, பிளான் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடலாம், நீங்க அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி கூட்டமா போட்டாரு. அவர் ஓப்பனா தானே ட்விட்டர்ல போடுறாரு. பூவை ஜெகன்மூர்த்திக்கு வந்துட்டு 3000 பேர் வரும்போது விஜய்க்கு வர மாட்டாங்களா? விஜய் அரெஸ்ட் பண்ணும்போது அது மாதிரி பெரிய கலவரம் வெடிக்கும். நாளைக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு என் தலைவரை அரெஸ்ட் பண்ணா நாங்களே நிப்போம், எல்லாரும் உயிர் கொடுப்போம்னு சொல்லிட்டு நாளைக்கு எத்தனை பேர் கூத்திக்கிட்டு கொளுத்திப்பானுங்க, என்னென்ன நடக்கும் கலவரம், எவ்வளவு கடைகளை அடிச்சு உடைப்பானுங்க. அதனால வந்துட்டு இவர் சொல்றாரு, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணுமா, எங்க தலைவரை நீ அரெஸ்ட் பண்ணா அதெல்லாம் நடக்கும்னு சொல்றாருன்னு சொன்னா, ஏன் பூவை ஜெகன்மூர்த்திக்கு அவங்க கட்சிக்காரர்கள் 3000 பேர் போய் வளைய விட்டு நின்னாங்களே, அன்னைக்கு வந்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ண முடியலையே உங்களால? அவர் ஆன்டிசிபேட் பெயில் போயிட்டார்ல, அது மாதிரி இவர் தலைவருக்காக பேசுறாரு. விஜய் வந்துட்டு அக்யூஸ்ட் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த யார் தப்புன்னு சொல்லிட்டு இப்பதான் 1 man கமிஷன் போட்டுக்கிறீங்க, இப்பதான் புலன் விசாரணை நடக்குது, உடனே நீங்க முடிவு பண்ணிட்டு ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? கிடையாது. நீங்க 1 man கமிஷன் போட்டுக்கிறீங்களா ஒரு நீதியரசர் தலைமையில, அவங்க அறிக்கை கொடுக்கணும் யார் யார் பேர்ல தப்பு இருக்குன்ட்டு. அத்தனை பேர் மர்டர் கேஸ்ல போடுங்க. விஜயை கைது பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி வழக்கு பதிவு பண்ணி விசாரணைக்குள்ளையாவது கொண்டு வாங்க. அது எப்படி இப்போ வரைக்கும் வழக்கு பதிவு கூட பண்ணாம ஒரு விஷயம் வச்சிருக்க முடியும்? இதுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர்கள் எல்லாரும் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணலையா, கைது பண்ணலையா? விஜய் கைது பண்ண கூட வேண்டாம், ஏன் வழக்கு பதிவு கூட ஏன் பண்ண மாட்டாங்க? வழக்கு பதிவு பண்ணோம், மர்டர் கேஸ் பண்ணுமா அவர் பேர்ல? இப்போ மர்டர் அதுக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை தான். இப்போ 30 பேர் செத்து போயிருக்காங்க. விஜய்க்கு வந்துட்டு 302 உள்ளதுலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதுக்கு தான். அந்த கேஸ் வந்துட்டு அவர் தான் பண்ணாருன்னு என்ன எல்லாரையும் கழுத்து பிடிச்சவர் நெரிச்சாரா? ஒவ்வொருத்தங்களா வந்து இல்லை வண்டி கிண்டி விட்டு ஏற்றி அரைச்சி கொண்டாரா எல்லாரையும்? இதுக்குன்னே அவர் இன்டென்ஷனோட அங்கே வந்தாரா? அவர் மக்களை பார்க்கறதுக்கு ஆசையா வராரு. இவன் வந்துட்டு போய் 10,000 பேர் யார் விட்டது? 10,000 பேருக்கு மேல நீங்க விட்டுருக்க கூடாது. நீங்க ரோட் ஷோ பண்ற இடத்துல கூட்டம் நெரிச்சல் இருக்கும்போது 500 போலீஸ் இருக்கிறீங்க, ஒரு போலீஸும் நெறியவே இல்லையாங்க, ஒரு போலீஸும் தலையவே காமிக்கலுமே, காணவே காணுமே. அதுல அப்ப எப்படி ஏன் செக்ரிகேட் பண்ணலாம்ல, ஸ்பிளிட் அப் பண்ணலாம்ல? பெண்களுக்கு தனியா ஏன் ஒரு பக்கமா 2 பக்கம் ரோடு இருக்குது, ஒரு பக்கம் விஜயோட வண்டி அனுப்பிட்டு ஒரு பக்கமா கூட்டத்தை வச்சுட்டு அதுல பெண்களுக்குன்னு ஒரு 2 கட்டை கட்டி விடுங்கன்னு அந்த மாவட்ட செயலாளர் சொன்னா பண்ண மாட்டாரா? ஏறி குதிக்கிறாங்க. எதுவுமே அந்த 500 போலீஸ் ஏன் ஒரு மரத்துல ஒரு போலீஸை போட்டிருந்தான்னு சொன்னா அவன் ஏற விட மாட்டான்ல? ஒரு கரண்ட் கம்பத்துல ஒரு போலீஸ் போட்டா ஏற விட மாட்டான்ல? ஒரு போலீஸால தடுக்கவே முடியாதா? சொல்லுங்க. அப்போ ஏறி குதிக்கிறானா வேடிக்கை பார்க்கறதுக்கா போலீஸ்? அங்கே என்ன பொம்மையா போலீஸ்? விஜய் அங்கேருந்து என் மக்கள் எல்லாம் கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு வராரு. எல்லா ஊர்லேயும் தான் ஒரு ரோட் ஷோ பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி ஒரு மாசா வந்துட்டு யாருமே சாகவே இல்லையே. நீங்கள் ஒரே ரோட்டை கொடுப்பீங்க, அங்கேருந்து வந்து அமுக்குவான், இங்கே வந்துட்டு சர்ஜாகும், அங்கேருந்து ஒரு 10,000 பேர் இங்கே ஒரு 10,000 பேர் வந்து இது பண்ணாங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்க. அந்த ஒரே நேர் ரோடுங்க, எக்ஸிட் பாயிண்ட் கிடையாது, என்ட்ரி கிடையாது. சைடில் ஓடலான்னு சொன்னால் கூடையை பிரிச்சுட்டு ஓடுறான் மேலே, அங்கேருந்து உழுறான். சைட்லலாம் வீடு. நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் எல்லாத்துலேயுமே இருக்குமே, ஏன் உங்கள் ரோட்டில் வைக்கல? நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் வைக்காமல் எப்படி நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க?
நிறைய விஜய் தான் கொண்டாரா எல்லாரையும்? அப்ப பர்மிஷன் கொடுத்த நீங்க கொல்லலையா அவங்கள? எப்படி விஜய் மேல கேஸ் போடணும்? ஏன் போடணும்? நீங்க வந்துட்டு வேணா விசாரணை வச்சு அது விஜய் தான் தப்பு பண்ணிருக்காருன்னு நீங்க சொல்லுங்க. விஜய் இது மேல பொறுப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா? அவர் மேல எதுவுமே கிடையாது. அது வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. விசாரணை கமிஷன் தான் சொல்லணும். விஜய் பொறுப்பு இருக்குது. அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குதுன்னு சொன்னா, கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே, நீ ஏன் இதெல்லாம் சரியா பண்ணவே இல்லை? நீ மக்களை ஏன் வந்துட்டு இப்படி நெறிய விட்ட? இல்லை ஏன் வந்துட்டு அதை செக்ரிகேட் பண்ண போலீஸில் கேட்கலாமே, இல்லை இந்த இடத்த தவிர வேற இடம் வச்சு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க தானே கேட்டிருக்கணும். மாவட்ட அவங்க கீழ் உள்ளவங்க தானே ஆர்கனைஸ் பண்றாங்க. 3 இடம் தான் மொத்தமே இருக்கு. இது மீதி 2 இடம் கேட்டது இதை விட சின்ன இடம். யார் சொன்னா 3 இடம் இருக்குன்னு சொல்லிட்டு? மேடம் ஜெயலலிதா எங்க வந்தாங்க? எவ்வளவு பெரிய கிரவுண்ட் எம்பி எலெக்ஷன்ல அவங்க கேம்பெயின் பண்றதுக்கு வந்தாங்களே, நாங்களும் அங்க போயிருந்தோம். வெளியில கிரவுண்டா கொடுக்க சொல்றீங்க? கொடுங்க. நீங்க கொடுத்தா என்ன, அங்க ரோடு ஷோ நடக்கவே நடக்காதா? சுத்தி சுத்தி வரட்டும், ரோட் ஷோ பண்ணிட்டோம். ஏன்னா அப்படி இருக்குல்ல, நம்ம மக்களை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லையா? அப்ப ரோட்ல நீங்க கொடுங்க. கரூர் டிஸ்ட்ரிக்ட் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? அத்தனை கிலோமீட்டர்லயும் அத்தனை ஊர் இருக்கும்போது நின்று வாங்க, அவர் கை காட்டிட்டே வரட்டும், ரோட்ல நிறுத்தி வைங்க, கயிறு பிடிங்க. இந்திரா காந்தி அம்மா வரலையா? அவரு ரவுண்டானாலே வெளியில ஏறி வரல, அப்படி ஏறிஞ்சு மூஞ்ச காட்டிருந்தானே கிளம்பி இருப்பாங்க. ஆனா அவரு அது செய்யல, கேரவான்குள்ள போயிட்டாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு. கேரவான்குள்ளனா நீங்க எங்க மீட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கீங்களோ அங்கதான் அவர் வருவாரு. இங்கே மக்கள் வந்துட்டு அப்படியே கேரவான்குள்ள இல்லாம அவர் பேச்சு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக உட்காந்துட்டு வராரு. மீட்டிங் பிளேஸ்க்கு வரதுக்கு வராரு அவரு. அங்கதானே நீங்க கொடுத்துருக்கீங்க, அந்த பாயிண்ட் தானே கொடுத்துருக்கீங்க அவர் பேசுறதுக்கு. அதனால அந்த இடத்துக்கு அவர் வராரு. முழு பொறுப்பும் அரசாங்கத்துக்குன்னு சொல்லிட முடியுமா? தாவேக்கு கிடையாது, முழு பொறுப்பும் அரசாங்கம் தான். அப்படி நான் சொல்லவே இல்லையே. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு உண்டு, மக்களுக்கும் அந்த பொறுப்பு உண்டு. மக்கள் கை குழந்தை தூக்கிட்டு வரலாமா, பெண்கள் வரலாமா, அது மாதிரி கூட்டம் நெறியுது. ஏன்னா 2 பக்கம் ஒரு டிவைடர் இருக்குது. இந்த பக்கம் பஸ்ஸை விட்டுருக்கலாம், இந்த பக்கம் மக்களை நிறுத்திக்கலாம், பெண்களுக்கு ஒரு செக்டார் போட்டிருக்கலாம். பெண்கள் அப்படி நெரிக்க மாட்டாங்க. ஆண்களும் பெண்களும் விட்டா எப்படி நெரிப்பாங்க? பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. பின்னாடி விஜய் பார்க்கறதுக்கு அந்த கூட்டம் நெருக்குது, கிட்ட போகணும்னு சொல்லிட்டு. அங்கே முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அங்கே நெறிப்படுறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க நெருக்குறாங்க. எங்கே போகிறதுக்குன்னே வழி இல்லை. அவங்க எக்ஸிட் பாயிண்டே கிடையாது சைடில் போகிறதுக்கு. சைட்லாம் வண்டி நிற்குது, அது உழுதுது, கொட்டா உழுது, எல்லாமே உளுந்துதான். அவங்க அந்த ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே ஓடுறாங்க, அங்கேயும் உளுந்து பாதி பேர் சாகுறாங்க. அங்கே டிச்சில் உழுறாங்க. அந்த டிச்செல்லாம் மூட வேண்டாமா? தாவேக்கால சரியான ஒரு கட்டமைப்பு, நிர்வாகமின்மையும் சரியான காவல்துறையினுடைய பாதுகாப்பும் இல்லாதது இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தான், அரசாங்கத்துக்கும் தான். அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸு, அங்கே எம்பிஸு, எம்எல்ஏஸு, அங்கே தானே இவங்களும் போயிருக்காங்க. ரோட் ஷோ நடத்திருக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. உங்கள் பின்னாடி எத்தனையோ வண்டி வந்திருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு ஏன் இந்த சம்பவம் நடக்கலை? இதில் மட்டும்தானே நடந்திருக்குது. யார் அவங்க? ஜெயலலிதா அம்மா வந்துட்டு போய் அங்கே மகாமகம் குளத்தில் குளிக்கும் பொழுது அங்கே வந்துட்டு அவங்கள பார்க்கறதுக்காக ஏறி 60 பேர் செத்தாங்களே, எப்படி செத்தாங்க? இங்கே வந்துட்டு KK நகரில் 44 பேர் செத்தாங்களே, எப்படி செத்தாங்க? நிவாரணம் கொடுக்கும்போது எப்படி சாகுறாங்க? அந்த மாபு சைக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணால் அவங்கள்ட்ட தான் நெருக்கி அடிச்சுட்டு உள்ளே போவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக நிற்கிறது. இப்போ கருணாநிதி அவங்க ஐயா கலைஞர் டாக்டர் கருணாநிதி பேசும்போது நைட்டில் அழகாக பொறுமையாக உட்காந்து கேட்பாங்க. அவங்க அந்த வார்த்தைகளை கேட்க தான் அவங்க வருவாங்க. அவரை பார்க்கணும்னு வர மாட்டாங்க, இவரை பார்க்கணும்னு தானே வராங்க. அந்த கூட்டம் பார்க்கணும்னு தான் கூட்டம் வராங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி வரதுனால தான் நெருங்கிட்டு கிட்ட போறாங்க. ஓகே, இப்போ அப்படின்னா விஜய் அடிக்கடி வெளியில வந்துட்டாலும் இப்பவே பிரச்சாரம் வாரத்துக்கு 1 நாள்னு கட்டமைச்சிருந்தாரு. தினசரி வர ஆரம்பிச்சிட்டாலும் இல்ல அடிக்கடி மக்களை மீட் பண்ண தொடங்கிட்டாருன்னா அந்த கூட்டம் கொஞ்சம் கட்டுக்குள்ளாகும். நீங்க ரோட் ஷோனா ரோடு ஷோ தான். எவ்வளவு தூரம் இருக்குதோ, எத்தனை மக்கள் தொகை இருக்கிறாங்களோ, எவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் இருக்குதோ, எத்தனை தொகுதி இருக்குதோ, அங்கங்க சின்ன சின்ன கூட்டத்தை நிறுத்திட்டு அவர் ஒரு இடத்துல ஒரு 10 பாயிண்ட் கொடுத்து அங்க ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லணும். அவர் வழிதோறும் வந்துட்டு கை காட்டிட்டு ஒரு பாயிண்ட் தானே பேச அப்படி கிடையவே கிடையாது. அது கொடுத்துதான் தப்பு. கொடுக்க கூடாது. அதே மாதிரி அங்க இருந்து மித்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரக்கெல்லாம் தடுத்து நிறுத்திருக்கணும். அவரோட வராங்கல்ல பைக்ல, அந்த பிள்ளைங்களாம் தடுத்து நிறுத்திருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் வண்டி பின்னாடி முன்னாடி போட்டிருக்கணும். அந்த லிமிட்ல இருந்து அவர் அழைச்சு இருந்திருக்கணும். அவர் ஒரு எதிர்கட்சி தலைவரா பாக்குறாங்களே தவிர, இப்ப சிஎம் போனா என்ன கொடுக்குறாங்க? ஒரு எதிர்கட்சி தலைவரா போனார். அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை பார்க்கவே பார்க்காதீங்க. மக்களை பாருங்க. நம்ம மக்கள், அது நம்ம மக்கள் இறந்தா நீங்க தானே நிவாரணம் கொடுக்குறீங்க. அப்போ காவல்துறை இந்த மாதிரியான திருத்தங்கள் எல்லாம் இதுக்கு வேலை செய்யணும். கட்சி ரீதியா விஜய் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கட்சி ரீதியாக விஜய் வந்துட்டு இதெல்லாம் பார்த்த பிறகு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அவருக்கு நல்ல ஆலோசகரா, நல்ல சீனியர் பொலிட்டீஷியன்ஸா, நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தமிழறிவு மணியெல்லாம் லஞ்சமே வாங்காத ஒரு பெரிய பொலிட்டீஷியன். அந்த மாதிரி ஆட்களெல்லாம் வச்சுட்டு நிறைய இவர் என்ன சமுதாயத்தில் இப்போ ஆளுங்கட்சி என்ன பண்ணலன்னு கூட நல்லா ஸ்பெசிஃபிக்காக பேசணும்னா அந்த மாதிரி அறிவாளிகள்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கு பிறகு இவர் போய் நிற்கணும். இவருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, இவருக்கு மாஸ் அட்ராக்ஷன் இருக்குதே தவிர இவருக்கு பொலிட்டிக்கலாக ஒன்றுமே தெரியாது.
அந்த நல்ல பொலிட்டீஷியன் ரொம்ப சீனியர்ஸை வச்சுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இவரே போய் பர்சனலாக பார்க்கணும் இந்த இடம் நம்ம மக்கள் கூட்டம். அதே மாதிரி பின்னால் வரக்கூடிய அந்த உங்களோட ஃபாலோயர்ஸ் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு வரக்கூடாதுன்னு அங்கேயே கண்டிஷன் போட்டு இவர் சொல்லணும். இங்கேயே நிறுத்துங்க, லேட்டாக நான் போக மாட்டேன்னு சொல்லணும் இறங்கி. எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு, மக்களுக்கும் பொறுப்பு உண்டு. ஏன்னா மக்கள் வந்து குழந்தைங்களோட கை குழந்தையோட வந்து அப்படி மாட்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பா மேம். மக்கள் முதல் கொண்டு காவல்துறையா இருக்கட்டும், விஜய் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பங்கு இருக்கு. வரக்கூடிய காலத்துல இது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இவரோட நம்முடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free.